அண்மைச் செய்தி. நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே பிடிபட்ட ஏடிஎம் கொள்ளையர்கள் 5 பேரின் மீதும் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கி கேட்கலாம். சதாசிவம், வணக்கம். இந்த 5 கொள்ளையர்கள் மீதும் என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? மேலும் விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம். கர்நாடக மாநிலத்தில் திருச்சூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த ஏடிஎம் கொள்ளை சம்பவமானதை தொடர்ந்து நாமக்கல் மாவட்டத்தில் கொள்ளை கும்பலில் ஈடுபட்டவர்களை பிடிக்க முயன்ற போது துப்பாக்கி சம்பவமானது நிகழ்ந்திருப்பது மிகவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் 5 பேரை தற்போது மருத்துவ பரிசோதனைக்கும் அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற காவலில் ஆஜர்படுத்துவதற்காகவும் போலீசார் அழைத்து செல்ல தயார் நிலையில் உள்ளனர். தற்போது சம்பவ இடத்திற்கு, அதாவது வெப்படை காவல் நிலையத்திற்கு வேளாண் சரக டிஐஜி உமா வந்துள்ளார். தொடர்ந்து நாமக்கல் மாவட்ட எஸ்பியும் காவல் நிலையத்தில் உள்ளார். இதன் பின்னர் கைதிகளை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து சென்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். இதற்கு முன்னதாக இந்த என்கவுண்டர் சம்பவம் தொடர்பாக நாமக்கல் மாவட்ட காவல்துறை சார்பில் உயிரிழந்த ஜமாலுதீன் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த பல்வடா மாவட்டம் என்பதால் அந்த மாவட்ட காவல்துறை எஸ்பிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அடிப்படையில் இன்று அதிகாலை அவர்களது சகோதரர் உட்பட உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் ஹரியானா மாநிலத்திலிருந்து டெல்லி மூலம் விமானத்திலும் டெல்லியிலிருந்து கோவை வரை விமானத்திலும் வந்த நிலையில் தற்போது கோவை விமான நிலையத்திலிருந்து கார் மூலம் வெப்படை காவல் நிலையத்திற்கு வந்துள்ளனர். தொடர்ந்து பிரேத பரிசோதனை நடைபெற இருப்பதால் அவர்களின் உறவினர்களிடம் கையெழுத்து பெறுவது போன்ற அடிப்படையான விஷயங்கள் இருப்பதால் காவல்துறை அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அவர்களோட பின்புலன் குறித்தும் அவர்களோட பழக்க வழக்கங்கள் குறித்தும் அவரது உறவினர்களிடம் சகோதரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது கைது செய்யப்பட்ட 5 பேரையும் போலீசார் மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து செல்ல தயார் பணியில் மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதாசிவம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.